ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான பச்சைப்பயிறு இனிப்பு தோசை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது வந்து வறுக்காத பச்சைப்பயிறு தான் நான் எடுத்துருக்கிறேங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து நம்ம 1-2 அந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதாவது மாவாக அரைச்சிடக்கூடாது. அப்படி 2 உடையிற மாதிரி அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி 1-2 நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மாற்றிட்டு இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு, நல்லா 4-5 தடவை நல்லா கழுவிட்டு, இப்போ இது ஊறுற அளவுக்கு தேவையான அளவு நான் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததான் அதே கப்பால் ஒரு 3/4 கப் அளவு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். இது சீக்கிரமாக ஊறிடும் அப்படின்றதுனால நான் பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இதையும் பாருங்கள், அரிசியும் நல்லா கழுவிட்டு வந்துட்டு இதுக்கும் தேவையான அளவு, ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பருப்பு அரிசி இது ரெண்டுமே ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் நல்லா பச்சைப்பயிரும் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஊறிடணும். 2 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும். அதே மாதிரி பச்சரிசி அப்படின்றதுனால சீக்கிரமாக அதுவும் ஊறிடுச்சுங்க. இப்போ இது கூட என்ன சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இது இனிப்பு தோசை அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 3/4 கப் அளவு, இதில் தான் நான் அரிசி பச்சைப்பயிறு இது எல்லாமே அளந்தேன். அதே கப்பால் 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசி பருப்போட சேர்த்துற வேண்டாம். இப்போ இது தனியாக வெல்லம் அப்படியே இருக்கட்டும். நான் 3/4 கப் அளவு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவு வரைக்கும் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் இனிப்பு. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் இந்த அளவு சேர்த்தாலே போதும். இப்போ இதுவும் அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இது கூடவே நம்ம என்ன சேர்த்து அரைக்கணும் அப்படின்னா, 4 ஏலக்காய். நீங்கள் ஏலக்காய் பொடியாக இருந்ததுன்னா நேராக வந்து மாவுலேயே சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காவாக சேர்க்குறதுனால ஒரு 4 ஏலக்காய் இந்த தேங்காயோடு சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து இது கிரைண்டரில், மிக்சியில் எதில் வேணாலும் நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நான் கிரைண்டரில் அரைக்க போகிறேன். நான் வந்து இந்த பச்சைப்பயிறு அரிசி இது 2ஐயும் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அரைப்பட்டதுக்கு பிறகு தான் நம்ம தேங்காய் வெல்லம் இது எல்லாமே சேர்க்கணுங்க. நான் அரைக்கும் போதே நான் எப்போ போடணும் அப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைங்க. இப்போ அரிசியும் பச்சைப்பயிரும் நல்லா ஓடிட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டுறணும். அரைப்பட்டதுக்கு பிறகு நம்ம இப்போ தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அந்த தேங்காவை சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த தேங்காய் வந்து அரைப்பட்டதுக்கு பிறகு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காயை நல்லா தட்டி இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், தேங்காய் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை சேர்த்துடலாம். இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா ஓடட்டும். மாவு வந்து நல்லா நைஸாக நல்லா அரைப்படட்டும். அதுக்கு பிறகு நம்ம இப்போ மாவு வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு. இப்போ இதில் ஒரு 2 பிஞ்சளவு மட்டும் உப்பு, அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 பிஞ்சளவு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். நீங்கள் உடனேவும் ஊற்றலாம், இல்லை ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா கூட நம்ம ஊற்றலாம். இது வந்து இனிப்பு தோசை அப்படின்றதுனால நம்ம 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஊற்றலாம், உடனேவும் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதில் லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம தோசை சுட்டுறலாம். இப்போ நீங்கள் ஏலக்காய் வந்து ஏற்கனவே சேர்க்கலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் பொடியாக. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை சுட்டுறலாம். தோசைக்கல்ல வந்து லேசாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் ஊற்றிடலாம். நீங்கள் வந்து இதை வந்து மெல்லிசாவும் ஊற்றிக்கலாம், இல்லை தடிமனாக கூட ஊற்றிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி
நீங்கள் தோசை சுட்டுக்கலாம். இந்த தோசைக்கு வந்து நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். இதை மூடி மட்டும் போட்டுடலாம். நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நம்ம அரைக்கும் போது எவ்வளவு தான் தண்ணியாக இருந்தால் கூட இந்த மாவு ஒரு 2 மணி நேரம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா திக்காயிடும். இப்போ வேகட்டும். வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா ஓரம்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா பொசு பொசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. நிறைய புரோட்டீன் சத்து இருக்குது. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். நம்ம வந்து வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌனாக தான் ஆகும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இன்னொரு தோசை நான் ஊற்றி காட்டுறேன். உங்களுக்கு நான்ஸ்டிக் தோசை கல்லில் ஊற்றி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வார்ப்புக்கல், இரும்பு கல்லில் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியம். இதுக்கு கொஞ்சம் கனமாக வேணா கூட, இல்லை குட்டி குட்டியாக விட குழந்தைங்களுக்கு சின்னதாக கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி கொடுக்கலாம். இப்போ இதை மூடிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இந்த தோசை சூப்பராக வரும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். நீங்கள் இதை மொறுமொறுப்பாகவும் நல்லா கிறிஸ்பியாக சுட்டு எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதை பாருங்கள், புரோட்டீன் சத்து நிறைந்த பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இனிப்பு தோசை அப்படின்றதுனால குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், இது வந்து நம்ம இது வந்து கிறிஸ்பியாகவும் சுட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் நம்ம சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நான் சாஃப்டாகவும் சுட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், குழந்தைங்களுக்கு வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். அதே சமயத்தில் வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.